இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அத்தை சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒன்று ரேவதி இருக்கிற இடத்துக்கு நான் வரணும், அப்படி இல்லைன்னா நான் இருக்கிற இடத்துக்கு ரேவதி வரணும். ஆக மொத்தம் நாங்க 6 மாசம் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன். முதல்ல இங்க போ. அத்தை, உங்க முடிவு இதுதானா? எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என் வேலை ரொம்ப ஈஸி ஆயிடும். நான் நேரா ஜட்ஜு கிட்ட போய், சார் எங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க, ஸோ இந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. சகல சூப்பரியா, நெத்து அடி. சாரி த, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டேன். அடப்பாவி, இதுக்குதான் ரேவதிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் விட்டியா? இது தெரியாம நாங்க தான் மாட்டிக்கிட்டோமா? அம்மா, என் புருஷனை தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அவரு எதுக்கு வீட்டுக்குள்ள வரணும்? அனுப்பிடுங்கம்மா. என்ன பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், என்னடி நேரம் பார்த்து நக்கல் பண்றியா? அக்கா, நான் லாயருக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசு. சொல்லுங்க மேடம், இப்பதான் கோர்ட்ல இருந்து வந்தோம், அதுக்குள்ள போன் பண்றீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? சார், அந்த ஃப்ராடு பேர் வழி இங்க வந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். 6 மாசம் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம், அவர் சொல்றது உண்மைதான் மேடம். 6 மாசம் ஜட்ஜி டைம் கொடுத்திருக்காருல, அவங்க ஒரே இடத்துல ஒன்னா இருந்துதான் ஆகணும். அப்போ அவனை வெளியே அனுப்ப முடியாதா? அவன் இங்கதான் இருப்பானா? வேற வழி இல்ல மேடம். 6 மாசத்துக்கு அவரை நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம டிவோர்ஸ் கிடைக்கும். இப்போ அவரை துரத்தி விட்டீங்கன்னா அவர் ஜட்ஜி கிட்ட போய் கோர்ட் ஆர்டரை மதிக்கல, அதனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாரு மேடம். அப்புறம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. உங்க பொண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைக்காது. அதனால உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ 6 மாசம் நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் மேடம் நல்லது. லாயர் என்னக்கா சொன்னாரு? என்ன சின்னத்த இந்த கொஸ்டின்? அத்த மூஞ்ச பார்த்தா தெரியலையா லாயர் என்ன சொல்லிருப்பாருன்னு? சகல என்ன சொன்னாரோ அதை தான் லாயரும் சொல்லிருப்பாரு. ரோகிணி, தட்ட வாங்கிக்கம்மா. குடு. உள்ள வாங்க. அவன் ரொம்ப கிளவரா இந்த விஷயத்தை டீல் பண்ணிருக்கான். அதான் அந்த ரேவதியும் சைலண்டா கையெழுத்து போட்டிருக்கா. திரும்ப அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டானே, இனிமே எப்படி அவங்கள பிரிக்கிறது? 6 மாசம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா மாமா, இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவனை வெளியில துரத்தி விட்டோன்னு கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன். திரும்பவும் உள்ள வந்துட்டான். அவன் இனிமே எல்லா விஷயத்தையும் ஓபனா செய்ய ஆரம்பிச்சிருவான். எதுக்கும் பயப்பட மாட்டான். அவன் என்ன வேணாலும் செய்யட்டும் மருமவளே. நீ உன் அக்காக்காரி மனசு மட்டும் மாறாம பாத்துக்கோ. அவ மேல எப்பவுமே அவ வெறுப்புல இருக்கிற மாதிரியே பாத்துக்கோ. அப்பதான் 2 குடும்பமும் ஒண்ணு சேராம இருக்கும். நாமளும் உன் அக்கா குடும்பத்தை அழிக்க முடியும். அதோட
ரேவதியையும் அவனையும் சேர விடாம பாத்துக்கோ. ரேவதி தான் நமக்கு கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு. அவளை வச்சுதான் நாம எல்லா காரியத்தையும் சாதிக்கணும். இதுக்கு அழற இதை நான் வந்துட்டேன்ல, அழாது. நீ தான் வந்துட்டல்ல, இனிமே நான் அழ மாட்டேன். நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன் நான் நினைக்கவே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நிலைமை மாறுன்னு சொன்னல. 6 மாசம் தானே கோர்ட்ல நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்களே. லீகலா நம்மள பிரிச்சுட்டு என்ன பண்றது? ஏன் சிரிக்கிற? 6 மாசம் சும்மா இருக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். அதுக்குள்ள எப்படி அதுவும் அம்மாவோட மனசை மாத்தி மாமா கையில கும்பாபிஷேகத்தை நடத்தி இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் வந்தேன். நீ சொன்னதெல்லாம் நடக்குமா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, என் அம்மாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கவும் மாட்டாங்க, மனசு மாறவும் மாட்டாங்க. நீ எப்படி அவங்க மனசை மாத்தி இதெல்லாம் செய்ய போறேன்னு தான் புரியல. கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும். நீ சொன்னதை கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது சீக்கிரமே நடந்தா நான் சந்தோஷப்படுவேன். அவ ஏற்கனவே டிரைவர் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அதே வேலையை பார்க்கட்டும். அக்கா, அதோட விடுறது சரியில்லக்கா. நாள் முழுக்க இவன் கார் ஓட்ட போறது இல்ல, நிறைய நேரம் சும்மா தானே இருக்க போறான். சரி, அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? இவன் டிரைவர் வேலையோட சேர்த்து வீட்டு வேலையும் பார்க்கட்டும். தோட்ட வேலையும் பார்க்கட்டும். அப்புறம் கடைக்கு போறது, ஈபி பில் கட்டுறது, இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இவன் ஒத்த ஆளாவே செய்யணும். நம்ம வீட்ல வேலை செய்யற டிரைவர், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திடுவோம். அப்பதான் இவன் திமிர் கொஞ்சமாவது அடங்கும். சரி, நீ சொன்ன மாதிரி செஞ்சிருவோம். ஈஸ்வரி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவர் இப்போ நம்ம வீட்டு மாப்பிள்ள தான். அவர் என்னவோ வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க. அவர் யார் தெரியும்ல? பெரிய பிசினஸ் மேன். அவரு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கறாங்க. நீ அவரை வேலை வாங்குறியா? கொஞ்சமாச்சும் விவசாயம் இருக்கா உனக்கு? இங்க இருந்தா இவன் வேலை செஞ்சுதான் ஆகணும். சும்மா உட்கார வச்செல்லாம் சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா கிளம்பி போக சொல்லுங்க. நான் ஒன்னும் தடுக்கவே மாட்டேன். அம்மா, ஏமா இப்படி செய்றீங்க? சென்னையில அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. நீங்க அவரை வேலைக்கார மாதிரி நடத்துவீங்களா? என்னால அதை தாங்க முடியாது. அவரை அவமானப்படுத்தாதீங்க. ரேவதி,